A 6.5 molar solution of KOH aqueous has a density of 1.89 grams per centimeter cube. The molarity of the solution in the units எந்த யூனிட்ல கேட்டிருக்காங்க? மோல் per decimeter cube அந்த யூனிட்ல தான் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரவுண்ட் ஆஃப் டு த நியரஸ்ட் இன்டிஜர் முழு எண்ணுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து சொல்யூஷன்ஸில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ், அதாவது மோல் கான்செப்டில் கூட இந்த கொஸ்டின் நமக்கு இருக்குது. ஜேஇ மெயின்ஸ் 2021 இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணலாமா? சரி, முதல்ல கிவன் என்ன பண்ணியிருக்காங்க? 6.5 மோலால் சொல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 6.5 மோலால் சொல்யூஷன்னா மோலாலிட்டி கொடுத்துருக்காங்க. மோலாலிட்டி. ஸோ மோலாலிட்டி இஸ் வாட்? Molality is equal to 6.5 molality. Okay, 6.5. அதோட யூனிட் என்ன? மோலாலிட்டி மீன்ஸ் ஸ்மால் எம் அப்படின்னு ஒரு யூனிட் போடலாம், அல்லது ஸ்மால் எம்முக்கு பதிலாக நம்ம இன்னொரு யூனிட் எழுதலாம். என்ன யூனிட் எழுதலாம்? மோல் per கிலோகிராம் அப்படிங்கிற ஒரு யூனிட் எழுதலாம். ஸ்மால் கேஜி அப்படிங்கிற யூனிட் எழுத போகிறோம். ஓகே, ஸோ மோலாலிட்டி இஸ் ஈக்குவல் டு 6.5 மோல் per கிலோகிராம். அப்புறம் டென்சிட்டி ஆஃப் த சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டென்சிட்டிக்கு நம்ம டென்சிட்டி ஆஃப் த சொல்யூஷன், ஓகே, டி போட்டு SOLN சொல்யூஷன் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.89 கிராம்ஸ் per சென்டிமீட்டர் கியூப் இந்த யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. டென்சிட்டி ஆஃப் த சொல்யூஷன். ஓகே, ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது மோலாரிட்டி கேட்டிருக்காங்க. மோலாரிட்டி டு ஃபைண்ட் யாரை கண்டுபிடிக்க போகிறோம்? டு ஃபைண்ட் மோலாரிட்டி. ஓகே, ஸோ மோலாரிட்டி மீன்ஸ் கேபிட்டல் எம், அதான் நம்முடைய சிம்பிள், அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க, இந்த யூனிட்டில் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. மோல் per டெசிமீட்டர் கியூபில் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோல்ஸ் per டெசிமீட்டர் கியூப். அப்படின்னா நமக்கு டெசிமீட்டர் கியூபுக்கு கன்வர்ஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 1 டெசிமீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு என்னென்னா 1 லிட்டர். இன்டைரக்டாக லிட்டரை தான் என்ன பண்ணியிருக்காங்க? டெசிமீட்டர் கியூப். அதாவது இங்கே 1 இருக்குன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல 1 டெசிமீட்டர் கியூப். அப்புறம் 1 டெசிமீட்டர் கியூபை நீங்கள் என்னவா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்? யூ கேன் ரீப்ளேஸ் வித் லிட்டர். அங்கே லிட்டராக மாற்றிக்கோங்க. ஸோ மோல்ஸ் per லிட்டர் அப்படிங்கிறது என்ன? கேபிட்டல் எம் அப்படிங்கிற யூனிட் கூட நம்ம போட்டுக்கலாம். பொதுவாக இன்டைரக்டாக நமக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க? யூனிட் உங்களுக்கு ஒழுங்காக தெரியுதா, படிச்சிருக்காங்களான்னு பார்க்குறதுக்காக தான் இது மாதிரி. மோல்ஸ் per லிட்டர் அப்படின்னா என்னென்னா கேபிட்டல் எம். அப்படின்னா 1 மோல் per லிட்டர் லிட்டரும் 1 மோல் per டிஎம் கியூபும் என்னது? ஒன்று தான். அல்லது இதை நம்ம இன்னொரு திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 1 மோலாரிட்டி கேபிட்டல் எம் இப்படியும் எழுதிக்கலாம். சரியா? ஓகே, இந்த யூனிட்டில் நமக்கு கேட்டிருக்காங்க. சரி, கோ டு த ப்ராப்ளம். சொல்யூஷன் போகலாமா? நம்மளோட வீடியோஸ் வந்து வில் பி மேட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறதுக்காக தான் வி ஆர் மேக்கிங். எல்லாமே கிளியராக இருக்கணுங்கிறதுக்காக கண்டுபிடிக்க சொல்கிறது மோலாரிட்டி. மோலாரிட்டிங்கிறது என்ன? இஸ் டிஃபைன்ட் அஸ், அதுக்கு வரையுறை பண்ணி வச்சுருக்காங்க முன்னாடியே. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன். அப்படி தானே? மோலாரிட்டி. முதல்ல நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஹவு கேன் யூ ஃபைண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட்? இங்கே சொல்யூட் யார்? இந்த இது வந்து சொல்யூஷன் தானே. சொல்யூஷன்னா யார் இருப்பா? சொல்யூஷன்னா ஒரு சொல்யூட் இருக்கும், ஒரு சால்வெண்ட் இருக்கும், ப்ளஸ் சால்வெண்ட். இங்கே யார் நமக்கு சால்வெண்ட்? வாட்டர். யார் நம்மளுடைய சொல்யூட்? நம்மளுடைய சொல்யூட் இஸ் KOH. இவங்க தான் நம்மளுடைய சொல்யூட். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் நம்ம என்ன எழுதணும்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் KOH
number of moles of KOH. ஸோ சொல்யூஷனுங்கிறது ஆக்வஸ் சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. இந்த KOH எதில் கரைச்சிருக்காங்க? ஆக்வஸுங்கிற வேர்டு வர்றதுனால வாட்டர் H2O அப்படின்னு நம்ம போடுறோம். ஓகே ஃபைன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? we are given molality அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ மோலாலிட்டினா என்ன? வாட் டு யூ மீன் பை மோலாலிட்டி? மோலாலிட்டி மீன்ஸ் மோலாலிட்டி நம்ம சிம்பிள் மட்டும் எடுத்துக்கலாமா? ஸ்மால் எம். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஸ்மால் எம். மோலாலிட்டி ஆஃப் த சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட். சொல்யூட் இங்கே யாருடா? KOH டிவைடட் பை மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட். சால்வெண்ட் யார்? வாட்டர் H2O. ஓகே, இப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோம்? வாட் we are going to consider mass of the solvent. நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம்? 1000 அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். 1000 grams அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம், அல்லது 1 kilogram. இங்கே இதான் ஒரு சின்ன அசம்ஷன் நம்ம எடுத்துக்க போகிறோம். மாஸ் ஆஃப் த சால்வெண்ட். மாஸுக்கு நம்ம ஸ்மால் W எடுத்துக்கலாம். நம்ம ஃபிசிக்ஸில் இருக்கிற மாதிரியே நானும் இதில் எடுத்துக்கிட்டேன், சாரி. அதனால் இங்கே ஸ்மால் W அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். சரியா? மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் H2O இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம் அல்லது 1 கிலோகிராம், ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இங்கே எடுத்துக்கலாம் அஸ்யூம். இந்த இடத்துல நம்ம எடுத்துக்க போகிறோம் அஸ்யூம். ஓகே சரி, இப்போ மோலாலிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்ம கொஸ்டினில்? 6.5 மோலாலிட்டி அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. 6.5 மோலாலிட்டி ஸ்மால் எம். நமக்கு மாஸ் ஆஃப் த H2O என்னன்னு எடுத்திருக்கோம்? இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதிக்கோங்க, சரியா? 1000 grams அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ வாட் இஸ் த மோல் ஆஃப் த சொல்யூட்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் என்ன? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட் KOH இஸ் ஈக்குவல் டு 6.5 மோலாலிட்டி. மோலாலிட்டி எப்படி எழுதலாம்னா, ஸ்மால் எம் மோல் பெர் கிலோகிராம் அப்படி நம்ம எழுதலாம். மோல் பெர் கிலோகிராம் மல்டிப்ளைடு வித் 1000 கிராம். கீழே கிலோகிராம் இருக்கா? கிலோகிராம் இருந்தால் அதை கிராமாக மாற்றுறதுக்கு எப்படி மாற்றலாம்? ஹவு கேன் வி கன்வெர்ட் இன்டு கிராம்? இன்டு 1000. அதை எங்கே பண்ண போகிறோம்? டினாமினேட்டரில் 1000 பண்ண போகிறோம். டினாமினேட்டரில் 1000. இப்போ கீழே இருக்கிற 1 கிலோகிராம்னு இருந்ததை நான் என்ன பண்ணியிருக்கேன்? 1 கிராமா எத்தனை 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 கிராமு? 1000 கிராம். இப்போ என்ன ஆகும்? வாட் ஹேப்பன்ஸ் நோ? 1000 கெட் கேன்சல்ஸ், கிராம் கெட் கேன்சல்ஸ், கேன்சல் ஆகிட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட் என்னடா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட் இஸ் 6.5 மோல். சரியா? 6.5 மோல். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதை கண்டுபிடிச்சாச்சு. என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? we have found it 6.5 மோல் கண்டுபிடிச்சிருக்கோம். கிளியர்? இதுவரையும் புரியுதா? சரி, அப்புறம் அடுத்து இப்போ யாரை கண்டுபிடிக்கணும்? we want to find volume of a solution. நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன கையில் கொடுத்துருக்காங்க? what we have been given with? we have been given with the density of the solution. அடர்த்தி, டென்சிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ டென்சிட்டி ஆஃப் த சொல்யூஷன் ஃபார்முலா என்ன? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன? அதிலிருந்து நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கலாம். ஸோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு density of the solution is equal to mass of the solution by volume of the solution. Density mass of the solution by volume of the solution. Density எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1.89 grams per centimeter cube. யூனிட் ரொம்ப 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 முக்கியம். 1.89 grams per சென்டிமீட்டர் கியூப். யூனிட் ஒழுங்காக தெரியாட்டு இந்த கணக்கு பாதி தப்பாயிரும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. சரியா? இங்கே எல்லாமே நம்ம எதில் ப்ளே பண்ண போகிறோம், எதில் விளையாட போகிறோன்னா
லிட்டர்ஸில் தான் விளையாட போகிறோம். சென்டிமீட்டர் கியூப்புங்கிறது என்னதுன்னா எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட யூனிட்னா அழகு அப்படின்னா யூனிட் ரொம்ப முக்கியம். 5 அப்படின்னு சொன்னால் எதாவது அர்த்தம் இருக்கா? 5 மாடாகவும் இருக்கலாம், ஆடாகவும் இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். அதனால் யூனிட்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. சரியா? சென்டிமீட்டர் கியூப் இருக்குது. நம்ம லிட்டர்ஸில் தான் நம்ம விளையாட போகிறோம், ப்ளே பண்ணணும். லிட்டர்ஸில் வேணும். ஸோ அப்போனா ஒரு சென்டிமீட்டர் கியூப் எத்தனை லிட்டர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு சென்டிமீட்டர் கியூப் 1/1000 லிட்டர். 1000 லிட்டர். அப்போனா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சென்டிமீட்டர் கியூபை லிட்டராக மாற்றிக்கிறது ஒரு சேஃபராக இருக்கும். மாற்றிடலாமா? ஸோ சென்டிமீட்டர் கியூபை லிட்டராக மாற்றணும். சரி, அடுத்த ஸ்டெப்பில் மாற்றிக்கலாம். இப்போது நமக்கு வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் தான் நமக்கு தேவை. we want to know the volume of the solution. அப்படிங்கிறபோது நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் என்னன்னு தெரிஞ்சிருந்தா இதை என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வாட் இஸ் மாஸ் ஆஃப் த சொல்யூஷன்? மாஸ்ங்கிறது ஒரு அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான். அடிட்டிவ்னா ஆட் பண்ணுற மாதிரி தான். மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் த சொல்யூட். இப்போ நம்ம கையில் ஏதாவது கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? ஏற்கனவே ஏதாவது ஒரு விஷயம் நம்ம அசியூம் பண்ணி வச்சுருந்தோம். என்ன அசியூம் பண்ணி வச்சுருந்தோம்? மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் என்னங்கிறத அசியூம் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ நீங்கள் கேட்குறது வந்துட்டு, சார் மாஸ்னால் நீங்கள் டபிள்யூ தானே எடுத்திருக்கீங்க, இங்கே இது போட்டிருக்கீங்க. கரெக்ட், தேங்க்யூ, ஞாபகப்படுத்திட்டீங்க. நான் வந்து இந்த ஃபிசிக்ஸில் இருக்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டேன். நான் ஃபிசிக்ஸும் எடுக்கிறேன்னா அதனால் சம்டைம்ஸ் அது அப்படி கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம புக்கில் இருக்கிற மாதிரியே போகலாம். மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் நமக்கு எவ்வளவு? 1 கிலோகிராம்னு எடுத்திருந்தோம், அல்லது 1000 கிராம் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ யார் வேணும்? whom do we require? இந்த நபர். மாஸ் ஆஃப் த சொல்யூட் நமக்கு தெரியணும். ஒரு ஃபண்டமெண்டல் அடிப்படையான ரிலேஷன். இந்த ரிலேஷன் கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியாட்டி உனக்கு வந்து ஃபிசிக்ஸோட ஃபஸ்ட் யூனிட் பேசிக், சார் கெமிஸ்ட்ரியோட ஃபஸ்ட் யூனிட் பேசிக் ஈக்குவேஷன். மாஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ மோலார் மாஸ். நான் மோலார் மாஸ் அப்படி லைட்டாக அப்படி அப்படி வளைச்சி எழுதிக்கிறேன். மாஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ இது மோலார் மாஸ் அல்லது அட்டாமிக் மாஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போது வெயிட் ஆஃப் த சொல்யூட் நமக்கு வேணும். இவர் தான் நமக்கு வேணும். வெயிட் ஆஃப் த சொல்யூட், இது எல்லாமே சொல்யூட், அது KOH. சரியா? ஸோ ஃபுல் ஈக்குவேஷனுமே நம்ம KOHக்கு நம்ம சொல்யூட்டுக்கு எழுத போகிறோம். இந்த ஃபுல் ஈக்குவேஷனுமே யாருக்கு எழுத போகிறோம்? சொல்யூட்டுக்கு. அப்போ நான் எப்படி எழுதலாம் சொல்லுங்கள்? வெயிட் ஆஃப் மாஸ் ஆஃப் த சொல்யூட், மாஸ் ஆஃப் த சொல்யூட் KOHன்னு எழுதிக்குமா? மாஸ் ஆஃப் KOH is equal to moles of KOH, number of moles of KOH, molar mass of KOH. சரியா? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் KOH என்னடா? வாட் இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் 6.5 மோல்ஸ் கண்டுபிடிச்சிருந்தோமா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் KOH இஸ் 6.5 மோல். அதை எழுதிடலாம். மோலார் மாஸ் ஆஃப் KOH அது நமக்கு எல்லா வேல்யூஸுமே நமக்கு கொடுத்துருக்காங்க, அப்படி தானே? நமக்கு இங்கே வந்து இங்கே நமக்கு கொஸ்டினில் அழகாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம மோலார் மாஸ் ஆஃப் KOH என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். கேயோட வேல்யூ அளவு, ஓட வேல்யூ. சரியா? கண்டுபிடிக்கலாமா? ஓகே, மோலார் மாஸ் ஆஃப் KOH. ஸோ we can write molar mass of KOH is equal to molar mass of potassium plus molar mass of oxygen plus molar mass of hydrogen. molar mass of K வந்து என்ன? 39 Uன்னு கொடுத்துருக்காங்க, அப்படி தானே? 39 U. molar mass of oxygen 10 U அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 10 U. molar mass of hydrogen 1 U. ஸோ மொத்தமாக ஆக்சிஜனுக்கு 16,
டோட்டலாக நம்ம ஆட் பண்ணும் பொழுது we will get 56U. 56U. Atomic mass unit. What is atomic mass unit? Grams per mole. அதுதான் யூன்னு எழுதுறாங்க. சரியா? இப்போ இந்த அட்டாமிக் மாஸ் மோலார் மாஸை கண்டுபிடிச்சதை எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 56 அந்த எடுத்து we are going to substitute 56 units grams per mole. இப்போ என்ன ஆகும்? What happens now? Mole get cancels. இப்போ 6.5 into 56 அப்படின்னு நமக்கு ஒரு வேல்யூ வரப்போகுது. எந்த யூனிட்ல இருக்க போகுது? we are going to have in the units of 6.5 into 56 யூனிட்ஸ் என்ன? கிராம்ஸ். இதுக்கு என்ன வேல்யூ வருதுன்னா 364 கிராம்ஸ் அப்படின்னு நமக்கு வருது. சரியா? இப்போ வெயிட் ஆஃப் த KOH நமக்கு கிடைச்சிட்டு, வெயிட் ஆஃப் KOH நமக்கு கிடைச்சிட்டு, வெயிட் ஆஃப் த சால்வெண்ட் கிடைச்சிட்டு, இதை வச்சு சரி மாஸ் ஆஃப் த KOH மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ ஃப்ரம் திஸ் வாட் வி ஆர் கோயிங் டு சொல்யூட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சு. 364 கிராம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. 364. ஸோ இது என்ன? டோட்டலாக நமக்கு என்ன தெரிய போகுது? mass of the solution 1364 mass of the solution. ஓகே, தெரிஞ்சிச்சு. இப்போ நமக்கு மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் தெரிஞ்ச பிறகு இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம்? 1364 multiplied with mass of the solution, அதனுடைய யூனிட். இப்போ வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்? சென்டிமீட்டர் கியூபை லிட்டர்ஸாக மாற்றணும் அப்படி தானே சொல்லியிருந்தோம். சென்டிமீட்டர் கியூபை லிட்டர்ஸாக மாற்றுறதுக்கு 1 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1/1000 லிட்டர் அப்படி தானே? ஸோ அதை மட்டும் தனியாக எழுதிக்கலாம். ஸோ அதை எப்படி கன்வெர்ட் பண்ணிங்க? லிட்டர்ஸில் மாற்ற போகிறோம். 1/1.89 grams per centimeter cube. இந்த சென்டிமீட்டர் கியூப் 1 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு என்னது? இந்த இடத்துக்கு பதிலாக யாரை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்? 1.89 grams. ஒரு சென்டிமீட்டர் கியூபை எப்படி எழுதலான்னா the whole divided by லிட்டர்ஸாக எழுதும்போது 1 divided by 1000 லிட்டர். அப்படின்னா என்னவா மாறும்? 1.89 divided by 1/1000 grams per liter. இப்போ இப்படி டிவிஷனில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம்? we can write it as multiplication போட்டு தலைகீழ் எழுதணும். 1000/1 அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும்? டோட்டலாக 1890 அப்படிங்கிற எனக்கு டென்சிட்டி வரும். ஸோ டென்சிட்டிக்கு பதிலாக இப்போ நான் என்ன எழுதுறேன்? 1890 கிராம்ஸ் பெர் லிட்டர் அப்படின்னு எழுதுகிறேன். 1890 கிராம்ஸ் பெர் லிட்டர் இஸ் ஈக்குவல் டு இதை மாதிரி வந்திருக்கா? ஸோ இந்த வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் நான் அந்த சைடு கொண்டு போகிறேன். கொண்டு போனால் என்ன வந்திருக்கும்? 1364 கிராம்ஸ் divided by 1890 grams per லிட்டராக மாறுது. ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம்? கிராமும் அடிபட்டுரும், கேன்சல் ஆகிட்டு கீழே இருக்க லிட்டர் என்ன ஆயிரும்? இல் கம் ஆன் த நியூமரேட்டர். சரியா? ஸோ இப்போ நமக்கு தேவை வாட் வி ஆர் ஆஸ்க்ட் டு ஃபைண்ட் மோலாரிட்டி. மோலாரிட்டி தானே கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் மோலாரிட்டி? 6.5 மோல் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன். வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் நமக்கு என்ன? ஸோ அடுத்த பக்கம் போயிடலாமா?
ஸோ நம்ம வால்யூம் என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? molarity is equal to 6.5 mole divided by molarity வால்யூம் என்ன வந்திருக்கு? வால்யூம் 1364 divided by 1890. ஓகே, ஸோ 1364 divided by 1890 liters. இப்போ how can we write it? இதை மல்டிப்ளிகேஷனில் எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு 1890 divided by 1364 லிட்டர்ஸ் வந்து 1/liter மாறும். ஸோ 6.5 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 65/10 கூட எழுதிக்கலாம். இந்த 0 கேன்சல் அவுட் ஆயிரும். கேன்சல் அவுட் ஆகிட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எது 65 into 189 divided by 1364. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூனிட் மோல் பெர் லிட்டர் வந்திருக்கும். உங்களுக்கு 9.00 அப்படின்னு வரும். ட்ரை பண்ணி பாருங்கண்ணே. 9.00 அவங்க கேட்டிருக்கிறது ரவுண்ட் ஆஃப் டு த நியரஸ்ட் இன்டிஜர்னு கேட்டிருக்காங்க. முழு எண்ணுக்கு கொண்டு வா அப்படிங்கிறாங்க. ஸோ அதான் நம்முடைய ஆன்சர். ஸோ அது நம்முடைய ஆன்சர் என்ன? 9.9. அவ்வளோதான். நியரஸ்ட் இன்டிஜர் முழு எண் எந்த யூனிட்டில் கேட்டிருக்காங்க? மோல்ஸ் பெர் டெசிமீட்டர் கியூப். மோல் பெர் லிட்டரில் கண்டுபிடிச்சாலும் மோல் பெர் டெசிமீட்டர் கியூப்பில் கண்டுபிடிச்சாலும் ஒரே ஆன்சர் தான். ஸோ this will be our answer. Thanks for watching the video till the end. Thank you, bye, and see you in the next video. நன்றி.